அப்போ தட்சிணாமூர்த்திக்கு வந்து சுண்டல் மாலையை போட்டு நம்ம வணங்கலாமாங்க அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சனகாதி முனிவர்கள்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சுண்டல் மாலையை போட்டு அவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போ சுண்டல் மாலையை யாருக்குங்க போட அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் நம்ம நவகிரகத்துல இருக்காரு பாத்தீங்களாங்க. நவகிரகத்துல வடக்கு திசையை நோக்கி இருப்பவர் தான் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு பிடித்த நிறம் வந்து வெண்மை. தட்சிணாமூர்த்திக்கு வந்து வெள்ளை துணியை வந்து எடுத்து வச்சு வணங்கலாம், வெண்மையான மலர்களை வச்சு வணங்கலாம். ஆனா குரு பகவான் இருக்காரு பாத்தீங்களாங்க, அவருக்கு பிடிச்ச கலர் என்னன்னா மஞ்சள். மஞ்சள் நிற ஆடையை போட்டு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை போட்டு குரு பகவானை வணங்கலாம். அப்ப அந்த குரு பகவான் நவகிரகத்துல இருக்காரு, அவர் யாரு அப்படின்னா, அந்த குரு பகவான் வந்து தேவ குரு, தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்காரு பிரகஸ்பதி. அவர் தான் அந்த குரு பகவானா இருக்காரு. அவருக்கு நம்ம கொண்டக்கடலை மாலையை போட்டு வியாழக்கிழமை தோறும் வழிபடணும். அப்ப இவரை என்ன கிழமையிலங்க வழிபடலாம் அப்படின்னா, நமக்கு ஞானம் வந்து தினமும் தேவை அப்படிதானங்க. அதனால ஞானத்தின் கடவுளாகிய தட்சிணாமூர்த்திய தினமும் வழிபடணும். கட்டாயம் தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாம நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட தெளிந்த அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த தெளிந்த அறிவு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னா தட்சிணாமூர்த்திய வணங்கணும்.